ஆமா. நான் வந்து சில விஷயங்கள் சொல்லணும்னு நெனைக்கிறேன். அந்த கமெண்ட் போட்டு டெட்பூல் அண்ட் வுல்வரின் படத்த பத்தி பேசுங்கன்னு கேட்ட அந்த ஒருத்தருக்காகவே அடுத்த 10 நிமிஷம் டெடிகேஷன். ஏன்னா உண்மையிலேயே படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு கதையா ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். கிரிட்டிக்கலி அக்ளைம்டான படம். ஒரு சூப்பரான சப்ஜெக்ட் அந்த மாரி சொல்ல மாட்டேன். எக்ஸ்பெரிமெண்டலா இருந்துச்சு அப்படின்னும் நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்றது எல்லாமே தியேட்டர் மொமெண்ட்ஸ் நெறைய இருக்கு. உண்மையிலேயே ஆடியன்ஸ் எங்கேஜிங்கா வச்சுக்க நான் வந்து 4 டைம் பார்க்கறதுனால 4த் டைம் நானே கொஞ்சம் சில சீன்ஸ்லாம் ஓகே. எனக்கு புடிச்ச ம். சீனுக்குலாம் நான் ரொம்ப எக்ஸைட்டடா மத்த சீனுக்குலாம் ரிலாக்ஸ்டா இருந்தேனே தவிர, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்க போறீங்கன்னா, நிஜமாவே எங்கேஜிங்கா இருக்கு படம். நீங்க தாராளமா பார்க்கலாம். தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க படத்த. முடிஞ்சா ஐமேக்ஸ் 3Dல பாருங்க. இல்லனாலும் 3Dல பாருங்க. 3D ஒர்க் நிஜமா நல்லா இருக்கு. படத்துல பாசிட்டிவ்ஸ்ன்னு சொல்லணும்னா, போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல நான் சொல்றேன். டெக்னிக்கலி ஸ்டண்ட் எல்லாமே நல்லா கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. 3D எஃபெக்ட்ஸ் எங்கெங்கலாம் குடுத்துருக்காங்களோ எல்லாமே சூப்பரா இருக்கு. டைட்டில் கார்ட் செம்மையா இருக்கு. சாங் செலக்ஷன் செம்மையா இருக்கு. அண்ட் அந்த டான்ஸ் சீக்வென்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ஆல்சோ நைஸ் பூல் அவரோட சீன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. அண்ட் அந்த டாக் சீக்வென்ஸும் நிஜமா நல்லா இருக்கு. நீங்க தமிழ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே அந்த டாக் சீக்வென்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். டாக் பூலோட சீன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழ்ல நீங்க பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டா பாருங்க. அண்ட் லோகனோட சீன்ஸும் சரி, சில விஷயங்கள் அவரும் டெட்பூலும் பேசுறது இருக்கு இல்லையா? அதுவுமே சில இடங்கள்ல தமிழ்ல ரொம்பவே நல்லா இருந்தது. அவங்க சண்டை போடுறப்ப கோவமா பேசுறதா இருக்கட்டும், சமாதானமா பேசுறதா இருக்கட்டும், ஒருத்தர் கால வார்ற மாரி சீன்ஸா இருந்தாலும் சரி, உண்மையிலேயே தமிழ்ல அவங்க 2 பேரோட கான்வர்சேஷன்ஸ் ரொம்ப எங்கேஜிங்கா இருந்தது. நீங்க தமிழ்ல பார்த்தீங்கன்னா, நீங்க இதெல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்க டெஃபினட்டா. இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா, மார்வெல்ல இதுவரைக்கும் வந்த படத்துல நீங்க எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம போங்க. கண்டிப்பா உங்கள இந்த படம் டிசப்பாயிண்ட் பண்ணாது. அத நான் சொல்லுவேன் மார்வெல்ல பொறுத்தவரைக்கும். மற்றபடி இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு ரெயன் ரெனால்ட்ஸ ஃபாலோ பண்றீங்க. இல்ல முன்னாடில இருந்து உல்வரின ஃபாலோ பண்றீங்க. இவங்கள மாரி உங்களுக்கு வரலாறுலாம் தெரியும் அப்டின்னா, இந்த படம் உங்களுக்கு வேற மாரி இமேஜ் குடுக்கலாம். என்ன மாரி எதுவுமே தெரியாத பச்ச புள்ளையா இருந்தீங்கன்னா, யூ வில் ஹேவ் அ பிளாஸ்ட். ஏன்னா நீங்க புதுசா இப்ப நீங்க பாக்குறீங்களா, அது மட்டும் தான் நீங்க மெமரீஸ் கிரியேட் பண்றீங்க. அதுக்கு முன்னாடி, பின்னாடி எதுவுமே இருக்காது. அதனால உங்களுக்கு என் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீட் ஆகல. அது அப்டி இருந்துச்சு, இது அப்டி இல்லன்னு அந்த கம்பேரிசன்ஸ்லாம் வராது. ஆஹா. அண்ட் நீங்க ரைம் ஃபாலோ பண்றீங்கன்னா, ஆப்வியஸ்லி பிளேக்கோ, அவங்க ஃபேமிலிய பத்தியோ கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு இன்னுமே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அவரோட ஓன் இது. அவரு நெறைய எஃபோர்ட் போட்டு உண்மையிலேயே ஏன் அவர் ரைட்டிங்ல வந்தாரு நேம் யோசிச்சேன் ஃபர்ஸ்ட் கிரெடிட்ஸ்ல பாக்குறப்போ. ஆ. பட் நிஜமாவே அவரோட லைன்ஸ் ஒரு 85 to 90% அவரே தான் எழுதியிருக்காரு போல. வி குட் சீ ரயன் அ ஏன்னா டெட்பூலோட ஆக்சுவல் இது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. இவரு தான் டெட்பூல். அதுலருந்து இவரு பிரிச்சு ரயன் இவ்ளோ பண்ணியிருக்காரு அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் திஸ் வெர்ஷன் ஆஃப் டெட்பூல் ஐ ரியலி ரியலி என்ஜாய்ட். அதனாலயே நீங்க போய் பார்க்கலாம். அண்ட் உல்வரினும் எனக்கு தெரியாது. 3 தடவ பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த ஸ்கெலிட்டனே ஸ்டீல்ல தான் இருக்குன்னு. அந்த அளவுக்கு நாங்க பச்சை புள்ளையா இருந்திருக்கேன். சோ அது ஐமேக்ஸ் 3ல தான் சூப்பரா தெரிஞ்சது. அந்த ஸ்டீல் போன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அ நீங்க நிஜமாவே படத்த நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. தமிழ்ல பார்த்தீங்கன்னா, நெறைய தமிழ் மூவி ரெஃபரன்ஸஸ் உங்க ஹீரோஸோட ரெஃபரன்ஸஸ் அண்ட் நெறைய ஐகானிக் டயலாக்ஸோட ரெஃபரன்ஸஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த மொமெண்ட் செமையா இருக்கும். அதே மாரி அவரு அந்த நாய்க்குட்டி ஓடி வரப்ப வாடிய சக்கர கட்டி அப்படின்னு அவரு எக்ஸைட் ஆவாரு பாருங்க செமையா இருக்கும். கிளைமேக்ஸ்ல திருப்பி வரப்ப அப்படின்னு சொல்லுவாரு செல்ல குட்டி வாடிய சக்கர கட்டி அப்படின்னு இப்பதான் என் உலகமே முழுமை அடைஞ்சது அப்படின்னு உண்மையில நம்ம குழந்தை கூட நம்ம அப்படி கொஞ்சிருப்போமான்னு தெரியல அவர் அந்த நாயை அப்படி கொஞ்சுவாரு. அண்ட் நைஸ் பூல் கிட்ட பேசுறது எல்லாமே நல்லா இருக்கும். உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா டாக் வந்து நான் பாத்துக்கிறேன். எனக்கு நான் யாராவது நாளைக்கே உன் மேல தண்ணி லாரி ஏத்தலாம் அப்படின்னு. இங்க யாரு என் மேல தண்ணி லாரி ஏத்த போறாங்க? நானே ஏத்துவேன் அப்படின்னு அவர் வியர்டா ஃபீல் பண்ணுவாரு. அது இங்கிலீஷ்ல அவ்வளவு இதுவா இருக்காது. தமிழ்ல நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பாங்க அந்த சீன்ஸ் எல்லாமே. அது ரொம்ப நல்லா இருக்கும். அது மாதிரி தெறிக்க விடலாம் பாத்தீங்களா? தெரிச்சு சாக போறீங்க. அதெல்லாம் பிளாஸ்ட் பிளாஸ்ட் ஒருத்தர் அப்படி தீயா மொட்டிக்கலாம் பேசிட்டு இருக்கும்போது உள்வேரின் அங்க இருந்து சாரை கடிச்சிட்டு தெறிக்க விடலாம்னு பஞ்ச் அடிச்சிட்டு இருக்கும்போது நீங்களா தெரிச்சு சாக போறீங்க
அப்படின்னு சொல்லுவாரு. அதுவும் அப்படி உங்களுக்கு செட் ஆகுமான்னு தெரியல. அது தானா அமையணும். உங்களுக்கு அமைஞ்சா ஓகே. இல்லன்னா ஐ அம் ஷூர் யூ வில் ஃபைண்ட் சம் வெர்ஷன் ஆஃப் இட் இன் டிஸ்னி ஆர் எனி அதர் ஓடிடி பிளாட்ஃபார்ம். எப்படியும் ஒரு 4 மந்த்ஸ் கழிச்சு சும்மாலாம் ஓடிடில குடுக்காம இருக்க மாட்டாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு தமிழ்ல டப் பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து காசு எடுக்கணும்னு பாப்பாங்க. ஏதாவது ஒரு வகையில வரும். என்னதான் பேட் வேர்ட்ஸ்லாம் சென்சார் பண்ணி வந்தாலும் இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் ஜென்யூனாவே நல்லா இருந்துச்சு கேட்க. அதுல நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. இதுவே சென்சார் பண்ணி 13+ வந்தா கூட நான் இப்ப சொன்ன மென்ஷன் பண்ண சீன்ஸோ டயலாக்ஸோ அதுல நீங்க கண்டிப்பா தமிழ் வெர்ஷன்ல என்ஜாய் பண்ணுவீங்க. சோ நீங்க தாராளமா அத பார்க்கலாம். முக்கியமா ஃபேமிலியோட பார்க்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு. ஃப்ரெண்ட்ஸோட பாருங்க. தமிழ் கெட்ட வார்த்தை தெரிஞ்ச எந்த நபரோடையும் போய் படம் பார்க்காதீங்க. இட் மை டர்ன் ஆக்வர்ட் ஃபார் யூ. ஐ டோன்ட் நோ. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் தி டிஸ்க்ளைமர் அவ்வளவுதான். ஆனா யூ வில் ரியலி என்ஜாய் த மூவி. நான் எந்த ஹோப்ஸும் இல்லாம போனேன். நான் என்ஜாய் பண்ணேன். அண்ட் அவங்களோட ப்ரொமோஷனல் வீடியோஸ்லாம் நான் இப்ப இன்ஸ்டால பாத்துட்டு இருக்கேன். அதுவுமே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. புது புது விஷயம் அத பத்தி தெரிஞ்சுக்கிறப்போ ஆஃப் ஸ்கிரீன் என்ன நடந்திருக்குன்னு கேக்குறது. திருப்பி நான் போய் 4th டே பாக்குறப்போ இதெல்லாம் அவங்க பண்ணாங்களே, இதெல்லாம் அவங்க இன்டர்வியூல சொன்னாங்கல்ல அப்படின்னு நான் போய் பாக்குறேன். அந்த அளவுக்கு இதுவா இருக்கு. சோ இந்த அளவுக்கு என்கேஜ்மென்ட் உள்ள ஒரு கண்டென்ட் ரீசன்ட் டைம்ஸ்ல வந்ததானா இல்ல. ரிப்பிட்டேட்டிவா நீங்க பாக்குற அளவுக்கு அந்த படம் வொர்க் ஆகியிருக்கு. சோ ப்ளீஸ் கோ வாட்ச் இட். நீங்க பாக்கலன்னா பாருங்க. பாத்துருந்தீங்கன்னா நாங்க சொன்ன சீன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு இத பத்தி இன்னும் இந்த படத்த பத்தி மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பேசணும்னா ப்ளீஸ் டூ லெட் அஸ் நோ இன் தி கமெண்ட் செக்ஷன். சோ தட் நாங்க என்னென்ன சீன்ஸ் எங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்றோம். உங்களுக்கு என்னென்ன சீன்ஸ் பிடிச்சிருந்தது, என்னென்ன டயலாக் பிடிச்சிருந்ததுன்னு நீங்க சொல்லுங்க. ஆனா மார்வல் ஆண்டவர்லாம் வந்தோடனே தியேட்டர்ல என்ன கத்து தெரியுமாங்க? மார்வல் ஜீசஸ் கேக்குறப்ப வைபே இல்லங்க. மார்வல் ஆண்டவர்னு கேக்குறப்ப ஒரு அப்படி இருந்தது. அதனால நீங்க தமிழ்ல நிறைய விஷயம் என்ஜாய் பண்றதுக்கு சின்ன சின்னதா நிறைய பண்ணிருக்காங்க. பியூர் தமிழ் ஆடியன்ஸா இருக்கும்போது யூ வில் என்ஜாய் இட். நீங்க பியூர் மார்வல் ஃபேன் அப்படின்னா நீங்க இங்கிலீஷ்லயே பார்க்கலாம். தமிழ்ல சும்மா ட்ரை பண்ணலாம். இவர மாதிரி பிடிக்கலனாலும் இவரே தியேட்டர்ல சிரிச்ச மொமெண்ட் தான் அந்த தெரிக்க விடலாமா மொமெண்ட். அவரே சத்தமா ஒரு 2 நிமிஷம் சிரிச்சிட்டாரு. நீங்களா தெரிச்சு சாக போறீங்க அப்படின்னு சொன்னோனே. அதனால டூ ட்ரை இட் அவுட். ஒரு டிஃபரண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அது மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். அந்த ஒரு நபருக்காகவே சாரி இந்த வீடியோ இவ்ளோ லேட்டா வருது. நாங்க படம் பார்த்தப்பவே இத ஷேர் பண்ணணும்னு நினைச்சோம். இப்ப கூட ஜஸ்ட் ஃபார் திஸ் வீடியோ நாங்க போய் 4th டைம் பார்த்தோம். சோ தட் அத பார்த்த வைப்லயே பேசணும்ன்றதுக்காகவே. அதர்வைஸ் நாங்க திருப்பி போய் பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. ஆல்ரெடி 3 தடவ பார்த்து we are completely satisfied. பட் ஸ்டில் அந்த அந்த ஒரு கமெண்ட்காக தான். That changed our lives. So thank you so much for the comment. blank expectation ஓட போங்க. படம் சூப்பரா இருக்கும். என்ஜாய் பண்ணுவீங்க. It will take a trip down your memory lane. நிறைய nostalgic characters பாப்பீங்க. And you'll have a blast on screen. And purely for Ryan Reynolds and Hugh Jackman's chemistry, what they share. X-rated rants and content awaits you. எனக்கு இந்த டூவே ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எனக்கு அவங்க பாஸ்ட் தெரியலனாலும், அவங்களோட ரெஸ்பெக்டிவ் ரோல்ஸ் தெரியலனாலும், அவங்களோட ஸ்டோரிஸ் தெரியலனாலும், அந்த டூவ பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. whoever came up with that idea, it was a brilliant one. Thank you for coming up with that idea because I thoroughly enjoyed the combo. ரொம்ப நாள் கழிச்சு நான் அந்த மாதிரி மேல் லீட்ஸ் ஈக்குவலி ப்ளே பண்ணி அந்த ரொமான்ஸா இருந்தாலும் சரி, இல்ல அந்த ஈக்குவேஷன்ஸ் இருந்தாலும் சரி, ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த படத்துல நான். So, thank you so much for joining us. Thank you. Thank you. பை. அடுத்து எந்த டாபிக் பத்தி பேசணும்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. we'll definitely come up with those videos. நாங்க பார்க்காத படமா இருந்தா கூட we'll try to make sure we watch it and come up with a video. யாருக்காவது இந்த காம்போ பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்க. இல்ல தனியா ஸ்கிசோஃப்ரெனியன் பேசுறது மட்டும் தான் பிடிச்சிருக்குன்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்க. சோ தட் நீங்க எதிர்பார்க்குற அந்த பர்టిక్యులர் டாபிக்ஸ குரூப்பா பேசலாமா இல்ல அவரு மட்டும் தனியா பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு we can plan the future. எனக்கு தெரிஞ்ச அவரு நீங்க பேசுவீங்கன்ற எதிர்பார்ப்புல தான் போட்டிருக்காரு கமெண்ட். வீடியோ பார்த்தப்ப லைட்டா அப்செட் ஆக போறாரு. யாரையாவது கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காரு, இவரு பேசவே இல்லைன்னு. Peace.